வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வரும் 26ஆம் தேதி முதல் ரயில் கட்டணம் உயர்த்தப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு. சாதாரண வகுப்புகளில் 215 கிலோமீட்டர் வரை கட்டண உயர்வு இல்லை என்றும் விளக்கம். இருநூற்று 15 கிலோமீட்டருக்கு மேல் சாதாரண வகுப்பில் பயணிப்போருக்கு 1 கிலோமீட்டருக்கு 1 பைசா ரயில் கட்டணம் உயர்வு. ஏசி அல்லாத பெட்டிகளில் 500 கிலோமீட்டர் பயணிப்போருக்கு 10 ரூபாய் கூடுதலாக கட்டணம் வசூலிக்கப்படும் என அறிவிப்பு. பள்ளிகள் விடுமுறை மற்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் 3 மடங்கு வரை உயர்வு. சென்னையில் இருந்து நெல்லை, மதுரை, நாகர்கோவில், திருச்சிக்கு அதிக அளவில் கட்டணம் வசூலிக்கப்படுவதால் பயணிகள் கடும் பாதிப்பு. நெல்லையில் 694 கோடி ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற திட்டப் பணிகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பல்வேறு புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல்லும் நாட்டினார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நெல்லையில் 50 புதிய பேருந்து போக்குவரத்து சேவையை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். இல்லாத சரஸ்வதி நாகரிகத்தை தேடி அலைபவர்களுக்கு நம்முடைய ஆதாரங்கள் தெரிவதில்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். ஆதிச்சநல்லூர் அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்று மத்திய பட்ஜெட்டில் வெளியான அறிவிப்பு என்ன ஆனது என்றும் கேள்வி. சரஸ்வதி நதி நாகரிகத்தை தேடி அலைகிறவங்களுக்கு கண்முன்ன நாம் வெளியிடுகிற ஆய்வுகள் தெரிகிறது இல்லை. கடந்த 2021ஆம் ஆண்டு ஒன்றிய பட்ஜெட்டில் ஆதிச்சநல்லூர் அருங்காட்சியகம் அமைக்க அறிவிப்பு வந்துச்சு. அந்த பணிகள் இப்ப எந்த நிலையில் இருக்கு? இன்னும் அதற்கான பணிகள் எதுவும் தொடங்கல. கீழடி அகழாய்வு அறிக்கையை வெளியிட மத்திய பாஜக அரசு மறுப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழ் நிலத்தில் இருந்துதான் இந்திய வரலாறு தொடங்கும் என்றும் பேச்சு. வரலாறு இனிமே தமிழ் நிலத்திலிருந்து தான் தொடங்கி எழுதப்படணும். கீழடை தொடங்கி பல வரலாற்று இடங்கள்ல நாம மேற்கொள்ளுகிற அகழாய்வுகளுக்கு ஒன்றிய பாஜக அரசு எப்படியெல்லாம் போடுறாங்கன்னு தொடர்ந்து அமலப்படுத்திட்டு இருக்கோம். அவங்களோட எண்ணம் என்ன? தமிழர்களுடைய வரலாற்று தொன்மையை நிரூபிக்கக்கூடிய ஆய்வுகள் எதுவும் நடக்கக்கூடாது. மீறி நடந்தாலும் அந்த ஆய்வு முடிவுகள் வெளியிலே வந்துவிடக்கூடாது. பொருணை அருங்காட்சியகத்தை பிரதமர் மோடியும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனும் வந்து பார்க்க வேண்டும். தமிழர் நாகரிகம் எவ்வளவு தொன்மை கொண்டது என்பதை அவர்கள் வந்து பார்த்தால்தான் தெரியும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. மாண்புமிகு மோடி அவர்களையும் மாண்புமிகு நிதியமைச்சராக இருக்கக்கூடிய திருமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களையும் தமிழ்நாட்டில் கட்டியிருக்கக்கூடிய பொருள் அருங்காட்சியகத்துக்கு கீழடி அருங்காட்சியகத்துக்கு வந்து பார்க்கணும். இந்த கூட்டத்தின் மூலமாக, இந்த விழாவின் மூலமாக நான் அன்போடு உலகம் முழுவதும் இந்தியாவின் அடையாளமாக உள்ள காந்தியின் பெயரையே மத்திய பாஜக அரசு நீக்கிவிட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. 100 நாள் வேலை திட்டத்தை மத்திய பாஜக அரசு விரைவில் முற்றிலும் ஒழித்துவிடும் என்றும் காட்டம். இந்த திட்டத்தை பல்வேறு கோணங்கள்ல கெடுத்தாங்க, பல வகைகளை நாசப்படுத்தினாங்க. ஆட்களை குறைச்சாங்க, வேலை நாட்களை குறைச்சாங்க, சரியாக சம்பளம் தரல, சரியா அங்கிருந்து முறையாக வர வேண்டிய நிதி ஒதுக்கீடு செய்யல,
இன்னும் சொல்லணும்னா ஒன்றிய அரசு தர வேண்டிய நிதியை கூட மாநில அரசு தான் அந்த நிதியை சமாளித்து தந்தோம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நாசம் பண்ண இந்த திட்டத்துக்கு இப்போ மொத்தமா மூடு விழா நடத்திட்டாங்க. நூறு நாள் வேலை திட்டம் குறித்து வாய் திறக்காமல் இருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. சிறுபான்மையினருக்கு எதிராக செயல்படும் மோடி அரசை தொடர்ந்து இபிஎஸ் ஆதரித்து வருவதாகவும் சாடல். விட முடியாமல் இருக்கிறார். யாரு? போலி விவசாயி பழனிசாமி. உண்மையான விவசாயியும் நான் தான் விவசாயின்னு சொல்றாரு. நானும் கேடிதான், நானும் திருடன் தான் சொல்லி சொல்ற மாதிரி நானும் விவசாயி தான் சொல்லிக்கிட்டே இருக்கிற இது வரைக்கும் வாய் திறக்கல. மாமல்லபுரத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் நாளை கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டம். கிறிஸ்துமஸ் விழாவில் தவேக தலைவர் விஜய் பங்கேற்க இருப்பதாக கட்சியின் தலைமை அறிவிப்பு. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் தொடர்ந்து 7வது நாளாக விருப்ப மனுக்கள் விநியோகம். விருப்ப மனுக்கள் வாங்க சரவெடி, குதிரையாட்டம், புலியாட்டத்துடன் வந்த அதிமுகவினர். உதவாக்கரை ராஜாக்களால் திமுக ஆட்சியை ஒன்றும் செய்ய முடியாது. பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜாவுக்கு அமைச்சர் சேகர்பாபு பதிலடி. அதற்குண்டான தகுதியில்லாத ஒரு படத்தில் நடித்த தகுதியில்லாத ஒருவர் தான் நீங்கள் சொல்லுகின்ற அந்த பெயருக்கு உரியவர். 1. நூறு நாள் வேலை திட்டத்தில் காந்தியின் பெயரை மாற்றியிருப்பதன் மூலம் மத்திய பாஜக அரசு மீண்டும் காந்தியை கொன்றுள்ளதாக சிதம்பரம் காட்டம். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் அமலாக்கத்துறை பெரும் பிழை செய்திருப்பதாகவும் விமர்சனம். மகாத்மா காந்தி 1948 ஜனவரி மாதம் 30ஆம் தேதி கொல்லப்பட்டார். ஏறத்தாழ 77 ஆண்டுகளுக்கு பிறகு மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கி என்னை பொறுத்தவரையில் இது அந்த கொலையை விட அந்த கொலைக்கு ஈடாக கொடிய செயல். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியுடன் பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நபீன் சந்திப்பு. நிதின் நபீனுக்கு அப்பா பைத்தியசாமி கோவில் பிரசாதங்களை வழங்கிய முதலமைச்சர் ரங்கசாமி. திருத்தணி முருகன் கோவிலில் ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் பாமகவினர் கடும் வாக்குவாதம். சாமி தரிசனம் செய்ய வந்த மூதாட்டியை பாமக பிரமுகர்கள் கீழே தள்ளிவிட்டதாக புகார். என்னடா பண்ணுவானே அடிக்கிறாரு. கரூரில் பயனற்று இருந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அருகில் உள்ள வீட்டின் மீது விழுந்து விபத்து. உரிய அனுமதியின்றி இடிக்கப்பட்டதால் லட்சக்கணக்கான ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக வீட்டின் உரிமையாளர் வேதனை.